வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வைத்து அரசியல் செய்யும் MP ஜோதிமணியை 100 நாட்களில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் வேலையை துவங்கியுள்ளோம். BJP மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் கரூரில் பேட்டியளித்தார். இனி விரிவான செய்திகள். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முன்னூர் தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் மருத்துவ பிரிவு மாவட்ட தலைவருமான ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் கட்சியின் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அவரவர் கருத்துக்களை பதிவு செய்தனர். கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் நிகழ்ச்சியின் நிறைவில் செய்தியாளர்களை சந்தித்தார். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுகின்ற கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இந்த அரவக்குறிச்சி தொகுதியினுடைய மக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகளான குடிநீர் பிரச்சனையில் கவனம் செலுத்தலை, சாலை வசதிகளில் எதுலையுமே கவனம் செலுத்தலை. அதே போல பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் 4.5 வருடம் இந்த தொகுதி பக்கமே வரல. அவங்க 100 நாள் வேலையை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில், இன்னைக்கு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் இன்னும் 100 நாட்களில் அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை நாங்கள் இன்னைக்கு தொடங்கியிருக்கிறோம். அது காங்கிரஸ் திருப்ப நின்னாலும் சரி, ஜோதிமணி திருப்பி நின்னாலும் சரி, கண்டிப்பாக இந்த கரூர் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் டெபாசிட் இழக்க செய்வதுதான் எங்களுடைய முதல் வேலை. அந்த பணியை மக்களிடையே நேரடியாக சென்று மத்திய அரசினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்துரைத்து பல்வேறு வகையிலும் என்னென்ன மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டங்களை மக்களிடத்தில் சொல்லி நேரடியாக அணுகி நாங்கள் மக்களை சந்திக்கிற வேலையை இன்னைக்கு தொடங்கியிருக்கிறோம். ஒரு மாற்றத்தை 2024 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பதவியேற்கும் போது அதைத் தொடர்ந்து இந்த கரூர் மாவட்டம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இருக்கும். கரூர் பாராளுமன்றத்தை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வென்றெடுக்கும் என்ற சூழலை ஏற்று நாங்கள் கட்சி பணியை இன்னைக்கு தொடங்கியிருக்கிறோம். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.